எங்க ஆயா வைக்கிற கருவாட்டு குழம்பு தெருவே கம கமன்னு மணக்கும் பாருங்க. ஒரு 4 பேராவது கண்டிப்பா வந்து குழம்பு கேட்பாங்க. தண்ணியா வைக்கிற இந்த குழம்புல ஒரு சொட்டு கூட எண்ணெய் ஊத்த மாட்டாங்க. எதையும் வதக்குற வேலையும் இருக்காதுங்க. இந்த மாரி யாரெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கிலாம் எடுத்திருக்கேன். பரங்கிக்காய் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. பரங்கிக்காய் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்குங்க குழம்பு. இப்போ காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உரித்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி மூடி வச்சுடுங்க. இப்போ இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கரைச்ச புளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா இப்படி கொதிச்சதுக்கப்புறமா நான் பொடி கருவாடாக சேர்த்துருக்கேன். பொடி கருவாடு சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு உரலில் கொஞ்சமாக மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. இப்போ நச்சு வச்சுருக்கிற பூண்டு மிளகும் நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே கம கமன்னு சூப்பராக இருக்குங்க.